ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கௌசிஸ் ஃபுட்புக். இன்றைக்கி நம்ம கௌசிஸ் ஃபுட்புக்கில் டிராகன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் சில்லி சிக்கனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கனை நல்லா லாங் தின் ஸ்ட்ரிப்ஸாக, அதாவது இந்த மாதிரி விரல் நீல துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் 250 கிராம்ஸ் அளவு சிக்கன் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 எக் ஒயிட், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு தான் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. மற்ற சிக்கன் மாதிரி இல்லாமல் இதை நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதோட டேஸ்ட் சில்லி சிக்கன் மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா மாவில் கோட்டாக இருக்கணும், பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு டிப் பண்ணி கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை ஆகிறப்பவே நம்ம இதுக்கு தேவையான கேரட், கேப்சிகம், வெங்காயம் எல்லாத்தையும் நீல வாக்கில் நல்லா தின்னாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இந்த மாதிரி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 2 ரெட் சில்லி உடச்சி சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2ஐயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். 15 போல் முந்திரி சேர்க்குறேன். கார்லிக் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப அதிக நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கேப்சிகம், 1/4 கேரட் 2ஐயும் சேர்த்துடலாம். ரொம்ப அதிக நேரம் இதை குக் பண்ண வேண்டியதில்லை, ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் இதை வதக்குனா போதும். இப்போ 1 டீஸ்பூன் சோய் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் சோய் சாஸும் சால்ட்டியாக இருக்கும், ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இதோட 1/4 கப் தண்ணி இல்லைனா சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் இது நல்லா குக் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை இதோட சேர்த்து டாஸ் பண்ணி ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பரான டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை.